குட்டீஸ், அம்மா பேசுகிறம்மா. மிளகா பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கிலோ தனியா, 1 கிலோ மிளகாம்மா, ரெண்டும் சமமாக போட்டுங்கடா. அதுங்க கூட 50 கிராம் சோம்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் சீரகமாக மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுருக்கணுங்கம்மா. ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிப்பில் போட்டு வறுத்துடுங்க. மிளகாவையும் வறுத்து வச்சுடுங்கம்மா. வறுத்துட்டு ஆற வச்சுடுங்கடம்மா. அதுக்கப்புறமா துவரம் பருப்பு 100 கிராமு, கடலப்பருப்பு 100 கிராம்மா போட்டு வறுத்து அதையும் எடுத்து வச்சுடுங்கடா. வெந்தயம் 50 கிராமு, வீட்லேயே கடல் பாசி, ஏலக்காய், லவங்கம்மா கொஞ்சமாக போட்டுங்கடா. 50 கிராம் கடுகு போட்டு வறுத்து மிதமான சூட்டில் வச்சு ஆற வச்சுடுங்கடாம்மா. ஆற வச்சுட்டு 200 கிராம்மா கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்கடா, இதை போட்டுங்கடா. அதையும் வறுத்துடுங்கடா. வறுத்துட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் கட்டி பெருங்காயம் போட்டுங்கடாம்மா. கட்டி பெருங்காயம் இல்லாதனால நான் வீட்டில் தூள் மாதிரி பெருங்காயம் போட்டிருக்கிறேன்டா. இதை மாதிரி சாம்பாருக்கு மணக்க கல்யாண மண்டபத்தில் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. மணக்க இது மாதிரி மிளகா பொடி இருந்தால் பொரியலுக்கு சாம்பாருக்கு நல்லா இருக்குண்டாம்மா. பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குண்டாம்மா. கடையில் வாங்குறத விட வீட்லேயே இது மாதிரி மிளகா பொடி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கடா. இதம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.